வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையல் பார்த்தீங்கன்னா பூங்காரில் எப்படி லட்டு செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பூங்கார் அரிசி, நாட்டு சர்க்கரை, முந்திரி, பாதாம் ஒரு 10, வெல்லம், நெய் சிறிதளவு. பூங்கார் அரிசி இப்போ 1 கப்பு எடுத்துக்கிறோம். இந்த அரிசியை 8 ஹவர் ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்கேங்க. இதோட நம்ம அரிசி வறுக்க போறோம். இந்த ஈரப்பதத்துக்கு லேசான சுட்டு அரிசி வறுக்கணும். பூங்கார் அரிசியில நிறைய டிஷ் பண்ணிக்கிறோம், அதுவும் போய் பாருங்க. இந்த லட்டு சாயங்காலம் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. நல்லா வாசம் வர வழி வறுக்கணும். லட்டு நல்லா இருக்கும். மிதமான தீரை வச்சு வறுத்தால் போதும். அரிசி இந்த மாதிரி பொடி பொடியா வந்த உடனே, வாசம் வந்த உடனே இறக்கிடணும். முந்திரி, பாதாம் தேவைக்கேற்ப அரிச்ச பிறகு நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போடணும். தேவையான வெல்லம் போட்டுக்கலாம், இல்லை வேணான்றவங்க விட்டுடலாம். அரிசி போட்டு முந்திரி, பாதாம், ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டேன். 2வது வாட்டி நாட்டு சர்க்கரையும் வெல்லமும் போட்டு கொஞ்சம் அரைச்சிங்க. 3வது வாட்டி கொஞ்சம் நெய் ஊற்றினாதான் லட்டு உருண்டியாக வரும். 2 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். லட்டு அப்படியே தூளாவும் சாப்பிடலாம், உருண்டை பிடிச்சி இந்த மாதிரியே சாப்பிடலாம். நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிடலாம், வெளியில இருந்தாலும் 10 நாள் கெடாம சாப்பிடலாம். லட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு. மேலும் நம்ம கிட்ட பூங்கார் அரிசி ஸ்டாக் இருக்கு, வேணும்னா வாங்கிக்கலாம். இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க.